வந்துட்டோம். தண்ணி வந்து சூப்பராக கொட்டுது. நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டதும் ஃபேமிலியோடு சேர்ந்து எங்க போறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற பொள்ளாச்சியில இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் இந்த ஆனைமலை. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திருமூர்த்தி கோவில். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலர்ச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலைக்கு வந்திருக்கிறோம். இங்கே திருமூர்த்தி மலையில் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகாக வந்து கோவில் இருக்குது. மும்மூர்த்திகளும் இருக்காங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் வந்து காட்சி தராங்க. கோவிலை வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். வாங்க நம்ம இப்போ வந்து திருமூர்த்தி அணைவுக்கு வந்து போகிறோம். நீர்வீழ்ச்சி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். உங்களுக்கு கோவில் வரலாறையும் சொல்கிறேன் வாங்க. இங்கே இருக்கிற ஈஸ்வரன் பார்த்திங்கன்னா அமனலிங்கேஸ்வரர் இங்கே வந்து அழகாக காட்சி தர்றாரு. இப்போ நம்ம வந்து பஞ்சலிங்க அருவிக்கு வந்து போகிறோம். வாங்க போகலாம். உடுமலைப்பேட்டையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவுல தான் திருமூர்த்தி கோவில் இருக்கு. இத்திருத்தலத்திற்கு செல்ல என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ. கார் பார்க்கிங் 50 ரூபாய் கட்டணம் கொடுக்க வேண்டும். உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருமூர்த்தி மலைக்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து பேருந்து வசதி உள்ளது. இதில் பயணம் செய்தால் திருமூர்த்தி மலை கோவில் வரை அனைவரும் வரலாம். இந்த இடம் கோவில் மட்டும் இல்லைங்க, இங்க ஒரு சூப்பரான அருவியும் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்க அருவிக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா 5 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க ஒருத்தருக்கு. குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு மேல இருந்தா அவங்களுக்கும் 5 rupees டிக்கெட் எடுக்கணும். வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 950 மீட்டர் இருக்குது. நம்ம இப்போ ஒரு 50 மீட்டர் நடந்துட்டோம். இன்னும் 900 மீட்டர் இருக்குது. எப்படி இருக்குது பாதைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து மங்கி இருக்குது. நீங்கள் கையில் ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக கொண்டு வரணும். இத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், முன்னொரு காலத்தில் இங்கு அத்திரி முனிவர் தன் மனைவி அனுஷியாவுடன் வசித்து வந்தார். இவர்களுக்கு மும்மூர்த்திகளும் பிரம்மா, சிவன், விஷ்ணுவும் காட்சி கொடுத்தனர். அப்போது அத்திரி முனிவர் மூவரும் தங்களுக்கு குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அவரது விருப்பத்தை நிறைவேற்றவும் அவரது மனைவியின் கற்பின் மகிமையை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டவும் மூவரும் குழந்தையாக இத்தலத்தில் தோன்றினர். இவர்களுள் சிவன் துர்வாச முனிவராகவும், விஷ்ணு தாத்ரேயராகவும், பிரம்மா சந்திரனாகவும் அவதரித்ததாக கூறப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்துட்டே இருக்கோம். பாதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கொஞ்சம் சமதளமாக இருக்குது. சில இடத்துல வந்து அழகாக ஸ்டெப்ஸு போட்டிருக்காங்க. ஏறுற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம வந்து சிறுவாணி இது வந்து வீடியோ போட்டிருந்தோம் கோயம்புத்தூரில். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கல் பாறைலாம் இருந்தது. நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இது அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஸ்டெப்ஸாக இருக்குது. இது வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. மேலே போக போக தான் தெரியும். எனக்கு பேக் சைடில் பாருங்கள் அழகாக இப்போயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கல்லில் வந்து தண்ணி அழகாக விழுந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறலாம் பாருங்க. எனவே இங்குள்ள மும்மூர்த்திகளும் குழந்தை வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றனர். எனவே பக்தர்கள் கேட்பதெல்லாம் இங்கு கிடைக்கும். அகத்தியருக்கு திருமண கோலத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் தற்போது பஞ்சலிங்கம் என கூறப்படுகிறது. கைலாயத்தில் நடந்த திருமண கோலத்தை அகத்தியருக்கு காட்டியதால் இத்தலம் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பஞ்சலிங்கத்தை அத்திரி முனிவரும் வணங்கி வந்துள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா 900 மீட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 400 மீட்டர் வந்து ஏறிட்டோம். இன்னும் வந்து ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. போக போக எப்படி இருக்குது ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துட்டே போகலாம் வாங்க.
இந்த ஃபால்ஸ் உள்ள நுழையத்துக்கான டைம் பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து 5 o'clock வரைக்கும் தான் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. 5 o'clock மேலே வந்தோம்னா அலோடு கிடையாது. தண்ணி பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக வருது. இங்கே வந்து குளிக்கிறவங்க குளிச்சிடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது. லேடிஸ் வந்தோம்னாலும் அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். தண்ணி வந்து சூப்பராக கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அழகாக மழையும் தூரிட்டுருக்கு. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கனால நாங்கள் குளிக்கலை. ஆஷி பாப்பா மட்டும் குளித்தா. பாருங்கள், பேக்கில் பிரமாதமாக இருக்குது, பார்த்து ரசிங்க. ஹலோ வீவர்ஸ், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். நம்ம ஒரு ஃபால்ஸ் பற்றி நிறைய போட்டுட்டு வரோம். நிறைய ஃபால்ஸ் வந்து வீடியோஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து வந்திருக்கோம். மழை வந்து அழகாக லைட்டாக தூரலும் இருக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சிறுவாணி போட்டிருக்கோம், திருப்பரப்பு அருவி, நிறைய அருவி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்குள்ள சிவனை அமனலிங்கேஸ்வர் என்று அழைக்கின்றனர். அமனன் என்றால் குற்றமற்றவன் என்று பொருள். குற்றத்தில் இருந்து இறைவன் காப்பார் என்பதால் அமனலிங்கேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் சப்த கன்னிகளுக்கு ஒரு சன்னதி உண்டு. மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக இங்கு விளையாடிய போது கஞ்சமலையில் இருந்து ஒரு பாறை உருண்டு வந்தது. அப்போது சப்த கன்னியர்களும் 7 விரலி மஞ்சளை வைத்து பாறையை தடுத்து குழந்தைகளை காப்பாற்றியதாகவும், அன்று அந்த சப்த கன்னிகளும் விரலி மஞ்சளிலேயே ஐக்கியமாகிவிட்டதாகவும், மும்மூர்த்திகளும் அந்த பாறையில் ஐக்கியமானதாகவும் கூறப்படுகிறது. எனவே குழந்தை இல்லாதவர் இத்தலத்தில் நீராடி சப்த கன்னிகளை வழிபட்டு பின் மும்மூர்த்திகளை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்க, படிப்பு, வேலை வாய்ப்பு, மன நிம்மதி போன்ற அனைத்தும் இத்தலத்தில் உள்ள 3 மூர்த்திகளை வணங்கினால் உடனே கிடைத்துவிடும். இங்கு சிவன் ஞான குருவாக விளங்குவதால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இத்தலத்தில் இருந்து தென்மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் சிற்றோடியாக தோன்றுகின்ற தோணி நதி என்ற பாலாற்றங்கரையில்தான் அமனலிங்கேஸ்வர் காட்சி தருகிறார். மிகவும் ரம்மியமான தலமாகும். இத்தலத்தின் தீர்த்தம் தோணி ஆறு. இந்த இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேரும் வந்திருந்தாங்க, பாருங்க. DN78 உடுமலைப்பேட்டை சந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
தலவிருட்சம் அரசமரம். இக்கோயில் காலை 6:30 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும். இங்கு குரங்குகள் நிறைய இருக்கின்றன. எனவே கையில் எந்த விதமான பொருட்களும் எடுத்து வருவதை தவிர்ப்பது நல்லது. இது போன்ற இடத்திற்கு குடும்பத்துடன் மட்டும் இல்லாமல் நண்பர்களோடும் வரலாம். இங்குள்ள அருவியில் நீராடினால் மகிழ்ச்சியும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் வீவர்ஸ்.